வணக்கம் ராஜேஸ்வரி. திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே திருநெல்வேலி மாநகராட்சியில் மீண்டும் கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையேயான பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியின் 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த சின்னத்தாய் கிருஷ்ணன் என்பவர் தனது மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆணையாளருக்கு தற்போது கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடித நகலும் நமக்கு கிடைத்துள்ளது. தனது வார்டில் 36வது வார்டு என்பது திருநெல்வேலி மாநகராட்சியில் பெரியார் நகர், அண்ணா நகர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தனது வார்டில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் பொதுமக்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது பல நாட்களாக தண்ணீர் வராமல் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தன்னால் பதில் அளிக்க முடியவில்லை என்றும், இதை தவிர 6 மாதங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனமான விராஜ் என்ற குஜராத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு குடிநீர் ஏற்றும் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதாகவும், அது முதல் தொடர்ந்து தான் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அந்த ராஜினாமா கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரே பெண் கவுன்சிலர் என்ற நிலையில் தற்போது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதும் சொந்த கட்சியினரை நான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தனது சொந்த கட்சியினரிடையே ஜாதி பாகுபாடு தலைவிரித்து ஆடுவதாகவும் கடும் குற்றச்சாட்டை அந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சின்னத்தாய் தனது ராஜினாமா கடிதத்தை ஆன்லைன் மூலமாக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்டவுடன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாமன்ற உறுப்பினர் சின்னத்தாய் மற்றும் அவரது கணவர் கிருஷ்ணன் ஆகியோரை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் நமக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. ஆனால் அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. தன்னுடைய ராஜினாமா முடிவில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பதாகவும் நமக்கு தகவல் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கருத்து கேட்பதற்காக நெல்லை மேயர் சரவணனிடம் நாம் பேச முயற்சித்த போது அவர் தனது தனிப்பட்ட மருத்துவ காரணங்களுக்காக சென்னை வந்திருப்பதாகவும், தனக்கு இது குறித்த தகவல் எதுவும் தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயர், மாமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்ந்து கோஷ்டி பூசல் நிலவி வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அமைதி நிலவியது. தற்பொழுது அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக திமுக ஆளும் கட்சி திமுகவின் கவுன்சிலர் ஒருவரே ஜாதி பாகுபாடு மற்றும் தண்ணீர் பிரச்சனையை முன்னிறுத்தி தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது திருநெல்வேலியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராஜேஷ்.